ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்லயே சிம்பிளாக எப்படி பவர் பேங்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க்கு நீங்கள் ரொம்பவே கம்மியான ரேட்லேயும் செய்யலாம். அதே மாதிரி இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்க் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 9 வோல்ட் பேட்ரி, அப்புறம் அந்த 9 வோல்ட் பேட்டரிக்கு ஒரு கனெக்டர், அதுக்கப்புறம் ஒரு 1K ரெசிஸ்டாரு. இது 5 ரூபா தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்லேயே இதெல்லாம் கிடச்சிரும். அதே மாதிரி கடைசி ஒரு டிரான்சிஸ்டர், இதுவும் ஒரு 10 ரூபா தான் இருக்கும். இதுவும் நீங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. இது IC 7805 ரெகுலேட்டர். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு USB ஃபீமேல் போர்ட்டு. இது ஒரு 30 ரூபா தாங்க இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான பொருள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த IC 7805 ரெகுலேட்டர் எடுத்து அந்த எண்டில் இருக்கிற 2 பின்னி நான் வளைக்கிற மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்படி வளைச்சிக்கிட்டா தான் நம்ம அந்த சர்க்யூட்டில் இருக்கிற அந்த சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த 1K ரெசிஸ்டார் எடுத்து டிரான்சிஸ்டரோட அந்த ரெகுலேட்டரோட ஃபஸ்ட்டு பின்லேயும் செகண்ட் பின்லேயும் சால்ட்ரிங் வச்சுருங்க. நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். இதெல்லாம் பண்ணும்போது பெரியவங்களோட ஹெல்ப்போடு மட்டும் வச்சு நிறைய பண்ணுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட இருக்க பேட்ரி கனெக்டர் எடுத்து பாசிட்டிவ் ரெசிஸ்டரோட டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்லேயும் பிளாக் ஒயரை அதில் இருக்கிற அந்த கிரவுண்டு பின்லேயும் வச்சுருங்க. அதாவது சென்டர் பின்னு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க அந்த USB ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் இருக்கிற அந்த 2 கம்பியை மட்டும் வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. அதெல்லாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த நடுவில் இருக்கிற 2 பின்னை. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற பின்லேயும் அப்புறம் லாஸ்ட் இருக்கிற பின்லேயும் ரெட் அப்புறம் பிளாக் ஒயரை சால்ட்ரிங் வச்சுருங்க. சால்ட்ரிங் வைக்கும்போது பார்த்து வைங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பின்னில் ரெட்டையும் லாஸ்ட்டு பின்னில் பிளாக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து வர்ற பிளாக் அப்புறம் ரெட்டு ஒயரை பிளாக் பின்னை நடுவுலையும் அதுக்கப்புறம் ரெட் பின்னை லாஸ்ட் இதுலேயும் டிரான்சிஸ்டரில் நான் சால்ட்ரிங் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட டயக்ராம் சர்க்கியூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சர்க்கியூட்டு. இது இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வேணுன்றதுனால இப்படி பாக்ஸில் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், இது நம்மளுக்கு நல்லாவே சார்ஜ் ஏறுது. இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் மேலே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம வீட்டில் போயிட்டு பவர் பேங்க் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.